எல்லோரையும் இன்றைய ஆரிக்குலர் தெரப்பி வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வகுப்புல நம்ம இந்த வகுப்போட ஒரு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்த்தோம். லைஃப் ஸ்டைல் பத்தி, வாழ்வியல் முறை, வாழ்வியல் மாற்றங்களை பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். ஸோ இதுல முதல் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இன்னையோடைய வகுப்புல அது மட்டும் இல்லாம இந்த ஆரிக்குலர் தெரப்பியோடைய வரலாறு, ஹிஸ்டரியை பத்தி ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். அப்பதான் இந்த ஆரிக்குலர் தெரப்பியோடைய டெப்த் என்னன்றத நம்மளுக்கு புரிய வரும். முதல் நம்மளுக்கு இந்த தெரப்பி மேல ஒரு நம்பிக்கை வரணும். அப்பதான் நம்ம இந்த தெரப்பிய பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அவங்களும் அதுல இருந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மருத்துவமா இருந்தாலும் நம்ம அந்த நம்பிக்கையை விதைக்கணும். அந்த நம்பிக்கையை நம்ம விதைக்கும் போதுதான் அதுல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது ஒரு நல்ல தெரப்பியாவே இருந்தாலும் நம்ம ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போது என்னதான் பண்றாங்க பார்ப்போமே, இதுல ரிசல்ட் கிடைக்கவா போகுது, இன்னொரு எவ்வளவோ நம்ம மருத்துவங்கள் பார்த்திருக்கோம், இந்த மருத்துவத்துல ரிசல்ட் கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு மனநிலையில உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நம்ம கையில தான் இருக்கு. இந்த தெரப்பியை பத்தி நம்ம டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கா அவங்களுக்கு சொல்லும் போது இந்த தெரப்பி பத்தியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ அவங்க இந்த தெரப்பில ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம முதல் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. முதல் இந்த ஆரிக்குலர் தெரப்பி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காது ஆரிக்குல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காதோடைய வெளிப்புற பகுதி நம்ம உடம்போடைய என்டையர் பாடியோடைய மைக்ரோ சிஸ்டமா இருக்கு. மைக்ரோ சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய முழு உடம்பையும் இந்த இடத்துல பிரதிபலிக்குது. நம்மளுடைய உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் இந்த இடத்துல கனெக்டடா இருக்குது. இந்த இடத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸோடையும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஒரு இடத்துல இந்த காதுல மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது தலையில இருந்து கால் வரைக்கும் இது ஒரு சொல்லப்போன ஒரு சின்ன ரிமோட் கண்ட்ரோல். உடம்போடைய ஒரு ஸ்மாலர் பார்ட்னு வச்சுக்கலாம். நம்ம இவ்வளவு பெரிய உடம்பு இருக்கு, உடம்போடைய ஒரு ஸ்மாலர் பார்ட் இதுலயே முழு உடம்பும் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். நிறைய பேர் இந்த சுஜோக் அப்படின்லாம் பார்த்திருப்போம். ஹேண்ட் கரஸ்பாண்ட், கைகள்லயே ட்ரீட்மெண்ட் தருவாங்க. ஸோ இந்த என்டையர் உடம்பு அவங்க கைகள்லயே அடக்கிடுறாங்க. ஸோ அந்த கைகள்ல எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மெத்தட் இந்த சுஜோக்ல நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரியான சிஸ்டம் தான் இந்த ஆரிக்குலர் தெரப்பி. ஆரிக்கிள் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆரிக்கிள்ன்றது இந்த அவுட்டர் பார்ட் ஆஃப் தி இயரை தான் ஆரிக்கிள் அப்படின்றாங்க. அந்த ஆரிக்கிள்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால இது ஆரிக்குலர் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீடில் போடும் போது ஆரிக்குலர் அக்யூபஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன விதமான வார்த்தைகள் வேணா நம்ம சொல்லிக்கலாம். இல்லைன்னா இயர் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இயர் தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ அதோடைய இப்போ நம்ம பேசிக் அடிப்படை என்னன்னா, இந்த மைக்ரோ சிஸ்டம் என்டையர் பாடியோடைய மைக்ரோ சிஸ்டமா தான் இந்த காது வேலை செய்யுது. ஸோ அந்த காதுல தான் என்டையர் நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க போறோம். ஆன் த அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த இயர் auricular therapy used to treat physical problems, மென்டல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ். எல்லா விதமான பிரச்சனைகளும் பிசிக்கல் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, இல்ல வெறும் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கிடையாது. இது பிசிக்கல் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, மென்டல் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எமோஷனல் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம இந்த தெரப்பி மூலியமா ட்ரீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க உங்களுடைய தெரப்பில என்னென்னலாம் சரியாகுதுங்க, எந்த இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அவங்க அந்த அலோபதி சிஸ்டம் மாதிரியே நீங்க இஎன்டியா, இல்ல ஜெனரல் பிசிஷியனா, இல்ல ஆர்த்தோவா, ஆர்ட் ஸ்பெஷலிஸ்டா, நியூராலஜிஸ்டா இப்படின்னு தனித்தனியா மக்கள் பார்த்து அப்ப இந்த தெரப்பில என்ன கேட்கும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பட் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, நம்மளுடைய தெரப்பிஸ் எல்லாமே ஹோலிஸ்டிக்கா இருக்குது. ஹோலிஸ்டிக்ன்றது எந்த விதமான நோய்களா இருந்தாலும் நம்ம தெரப்பி மூலியமா அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் நோய்களுக்கு தான் இது சரியாகும் அப்படின்றது கிடையாது. எல்லா விதமான நோய்களுக்கும் நம்மளால தீர்வு கொடுக்க முடியும்.
அடுத்தது பார்த்தோம்னா இதோடைய வரலாறு, த ஹிஸ்டரி ஆஃப் ஆரிகுலர் தெரப்பி. இந்த ஆரிகுலர் தெரப்பி வந்து அக்யூபஞ்சர்ல இருந்து வந்த ஒரு தெரப்பி அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்குபஞ்சர்ல மூலியமா உருவான தெரப்பி தான் இந்த ஆரிகுலர் தெரப்பி. அப்பதான் வந்து டங் டயக்னோசிஸ், ஃபேஸ் டயக்னோசிஸ், அப்புறம் ஹேண்ட்ல சுஜோக் மாதிரியான இது எல்லாமே வந்து அக்குபஞ்சர்ல இருந்து வந்து ஒரு பார்ட் தான் பாக்குறோம். பட் ஆனாலும் இது ஸ்பெஷலைஸ்டா ஒருத்தர் வந்து பிரெஞ்சு டாக்டர் நியூராலஜிஸ்ட் வந்து பால் நோய்கர் அப்படின்னு சொல்ற ஒரு டாக்டர் வந்து 1957ல இந்த தெரப்பியை பத்தி இன்னும் நல்லா டீப்பா வந்து பாக்குறாரு. அவர் பிராக்டிஸ் பண்றாரு. அவர் வந்து டாக்டர், அலோபதி டாக்டரா இருந்தாலும் இந்த தெரப்பியை ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா ட்ரீட் பண்ணி அதை ஃபாலோ பண்றாரு. நிறைய விதமான நோய்களுக்கு அவர் வந்து அதுக்கு நல்ல ரிசல்ட் தராரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து அவர் அந்த பிரெஞ்சுல இருந்தாலும் பிரான்ஸ்ல இருந்தாலும் என்டையர் வேர்ல்டு, என்டையர் மெடிக்கல் கம்யூனிட்டிக்கு அவர் வந்து இந்த விஷயங்களை கொண்டு போறார். அப்போ வந்து ரஷ்யன்ஸ், ஜாப்பனீஸ், சைனீஸ் இது மாதிரியான நாடுகள்ல இருந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரிகுலர் அக்குபஞ்சரை பத்தி ரொம்ப டீப்பான விஷயங்கள் சொல்லப்படுது. அவரு வெறும் இந்த தெரப்பியை பத்தி சொல்லாம இதுல வந்து ஒரு டீப்பர் ரிசர்ச், ஒரு 40 வருஷத்துக்கு மேல இந்த ஆரிகுலர் தெரப்பியை பத்தி டீப் ரிசர்ச் வந்து பண்றாரு. அப்போ வந்து மோர் தென் 100 பாயிண்ட்ஸ், இந்த காதுகள் இந்த சின்ன ஒரு இடமா இருந்தாலும் அதுல 100க்கும் மேற்பட்ட நோய்களை சரி பண்ணக்கூடிய புள்ளிகள் எங்க இருக்கு அப்படின்றத அதை ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாரு. சோ இந்த 100க்கும் மேற்பட்ட புள்ளிகளை வச்சுதான் நம்ம இன்னைக்கு எந்த விதமான நோய்களா இருந்தாலும் சரியா நம்ம ட்ரீட் பண்றோம். This work is so well regarded that the Chinese refer him the father of modern auricular therapy. இந்த அவர் பண்ண இந்த ஒரு டீப்பான விஷயம், இந்த ஆரிகுலர் தெரப்பிக்கு அவர் பண்ண ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன்னால அவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆரிகுலர் தெரப்பி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து சைனீஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா சைனீஸ் கிட்ட இருந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அவங்கதான் வந்து அந்த அக்குபஞ்சர் இதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அக்குபஞ்சர் எங்க இருந்து உருவானது அப்படின்ற ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும், ஆனா அக்குபஞ்சருக்கான பல ஸ்டெப்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு வந்தது இவங்களாதான் இருக்குது. சோ இதுதான் வந்து இதோடைய ஒரு வரலாறு. இது அடிப்படையா டாக்டர் பால் நோய்கர் வந்து அக்குபஞ்சருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்தோம்னா ஆரிகுலர் தெரபிஸ், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போ உலகம் ஃபுல்லா நிறைய இடத்துல பயன்பட்டு கொண்டு வருகிறது. அதே மாதிரி நிறைய இடத்துல இண்டிவிஜுவலா ஆரிகுலர் தெரப்பி சென்டர், யூஎஸ், யூகேல எல்லாம் ஆரிகுலர் தெரப்பி சென்டர் அப்படின்னு நிறைய சென்டர் வெறும் ஆரிகுலர் தெரப்பி சென்டர்னாவே சென்டர் மாதிரியே இருக்குது. எப்படி அக்குபஞ்சர் தெரப்பி சென்டர், இல்ல பிசியோதெரபிஸ்ட், இத மாதிரி ஆரிகுலர் தெரப்பி சென்டர் அப்படின்ற மாதிரி தனியாவே இயங்கி கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம 1990ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டைரக்டர் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆரிகுலர் தெரப்பி வந்து ரொம்ப டெவலப்ட் அண்ட் வெல் டாக்குமெண்டட் சயின்டிபிக்லி அப்படின்றாரு. சயின்டிபிக்கலா இதுல நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அக்குபஞ்சர் ஃபாலோ பண்ற நம்மளே வந்து நிறைய கேசஸ் பார்ப்போம், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்போம். பட் ஆனா நம்மளே வந்து இந்த கேஸ் எதுவும் சரியா டாக்குமெண்ட் பண்றது கிடையாது. அப்பதான் இந்த பேஷண்ட் இந்த மாசத்துல வந்தாங்க, இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, ஒரு கிட்னி ப்ராப்ளம் சரியாச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் சரியாச்சு அப்படின்ற டாக்குமெண்டேஷன் எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும். பண்ணும்போதுதான் நம்மளுடைய தெரப்பிஸ பத்தி வெளியில தெரிய வரும். அதை வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்டலாம், இது மாதிரியான ரிசல்ட்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். சோ இதையே வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பார்ட்டாவே நீங்க கொண்டு வாங்க அப்படின்ற விஷயங்களை பேசலாம். நிறைய கவர்மெண்ட் வந்து இதை வந்து இது மாதிரி தெரப்பிஸ் அப்ரூவ் பண்ணும்போது இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் நம்ம கொடுக்கும்போது இதை வந்து சீக்கிரமா ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்னும் அன்ரெக்கக்னைஸ் தெரப்பியா இருக்கு. பட் சீக்கிரமா ரெக்கக்னைஸ் பண்ணா நம்ம இது மாதிரியான டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணோம். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுதான் சொல்றது, பெஸ்ட் டாக்குமெண்டட் சயின்டிபிக்கலி ஆஃப் ஆல் மைக்ரோ சிஸ்டம் ஆஃப் அக்குபஞ்சர். அக்குபஞ்சர்ல இருக்கிற எல்லா விதமான மைக்ரோ சிஸ்டம், சுவிட்ச் தெரப்பி, சீட் தெரப்பி, ஃபேஸ் டயக்னோசிஸ், இது மாதிரியான மைக்ரோ சிஸ்டம் நல்லா நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த ஆரிகுலர் தெரப்பியை வந்து ரொம்ப அழகா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. சயின்டிபிக்கலா நிறைய விஷயங்கள் இதுல வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் மோஸ்ட் பிராக்டிக்கல், ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு, ரொம்ப இயல்பான விஷயமா இருக்கு.
ஆனா இது வந்து உலகம் ஃபுல்லா யூஸ் பண்றாங்க அப்படின்றத வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே 1990s சொல்லியிருக்கு. அடுத்து இந்த ஆரிக்குலர் தெரப்பி உடைய பேசிக் வந்து இதுதான். இன்வெர்டட் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லி இந்த காதோடைய அமைப்பிலே ஒரு குழந்தை தலைகீழா இருக்கிற மாதிரி இன்வெர்டட் ஃபீட்டஸ். இதைதான் வந்து பால் நோய்கர்ன்றவர் டாக்டர் வந்து மைக்ரோ சிஸ்டம் முழு உடம்பும் காதுக்குள்ளே எப்படி அடங்கி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த பிக்சர் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிக்சர்ல இந்த என்டையர் பாடி தலை எங்க இருக்கு, கீழ்ப்புற காதோடைய கீழ்ப்புற பகுதியில தலை இருக்கு, அப்படியே உடம்பு இருக்கு, மேல்புற பகுதியில காலு, அடிவயிறு, இது எல்லாமே மேல்புற பகுதியில இருக்கு. ஸோ இந்த என்டையர் பாடி வந்து இந்த காதோடைய ஒரு இன்வெர்டட் ஃபீட்டஸ், இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை எப்படி இருக்குமோ, எதை மாதிரியான தலைகீழா இருக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு விதத்துல இந்த ஆரிக்கல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த குழந்தை இருக்கிற மாதிரி தான் இந்த ஆரிக்கல் காது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த ஐடியா, அந்த பேசிக் ஐடியாவை வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம். சோ இதோடைய பேசிக்கா தான் அவர் வந்து அன்னைக்கு வந்து இந்த ஆரிக்குலர் தெரப்பியை டெவலப் பண்றாரு 40 இயர்ஸா. சோ இனி நம்ம வரப்போற வகுப்புகள்ல இத பத்தியான டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.